ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை குறித்த வெளியேறப்பட்ட சத்தியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கு 2 விசேஷித்த பகுதிகள் வெளிப்படுத்தப்படுகிறது. ஒன்று, அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லி குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, ஸ்திரீயின் வித்தாக வெளிப்பட்ட கிறிஸ்து இயேசு கல்வாரி சிலுவையிலே சாத்தானை அவர் நசுக்கி போடுகிற மேன்மையை வெளிப்படுத்துகிற அற்புதமான பகுதியை பார்க்கிறோம். அதே சமயம் இன்னொரு பகுதி, அவருடைய சபை உபத்திரவத்தின் ஊடாக மகிமையிலே பிரவேசிக்கிற அடுத்த பகுதியும் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. 2 விசேஷித்த காரியங்களை இங்க கவனிக்கணும். அதனாலதான் அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். அவர் உன் தலை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுவாயா நசுக்குவாய்ன்னு சொல்லி இந்த பாதத்தை குறித்த 2 காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. கிறிஸ்துவின் பாதத்தை குறித்த 2 காரியங்கள் சொல்லப்படும். ஒன்று, நம்முடைய ரட்சிப்புக்கான ஒட்டுமொத்த கிரியைகளையும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிற அந்த விலையேறப்பெற்ற கிரியை அனைத்தையும் அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக நிறைவேற்றி முடித்தார். அங்கேதான் சகலவிதமான துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வெளியரங்க கோலமாக்கினார். கட்டளைகளால் நமக்கு எதிரடையாயிருந்த கையெழுத்தை குலைத்து போட்டு அதை நடுவில் இராதபடிக்கு அவைகளை ஆணிகளால் அடித்து சிலுவையில வெற்றி சிறந்தார் என்று சொல்லி கொலோசியர் 2வது அதிகாரத்திலே 14, 15, 16, 17 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கிறோமே. பிரியமான சகோதர சகோதரிகளே, உண்மையாவே பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும் என்று சொல்லி நாம் பாடினோமே. கிறிஸ்துவின் பாதத்திலே நாம் கற்றுக்கொள்கிற 2 விசேஷித்த பாடங்கள் இருக்கிறது. அவைகளை ஆதியாகமம் 3:15 சொல்லுகிறது. நாம் அர்ப்பணம் செய்வோமா? எவ்வளவு விலையேறப்பட்ட சத்தியங்கள்! உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை என்ன செய்வாரா நசுக்குவா. சர்ப்பத்தை சொல்ற, சாத்தான குறித்த சொல்ற, கிறிஸ்து உன் தலையை நசுக்குவார், அவர் உன் தலையை நசுக்குவார். கிறிஸ்துவின் பாதம் நமக்கு முதல்ல கற்றுக் கொடுக்கிற, கிறிஸ்துவின் பாதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற முதல் காரியம் என்ன? அவர் கல்வாரி சிலுவையிலே நாம் அனுபவிக்க வேண்டிய எல்லா பாவ தண்டனையையும் அவர் கிருபையாய் நமக்காக, ஒரு பாவம் செய்யாத அவர் சிலுவையில நமக்காக சகல பாடுகளையும் அனுபவித்தாரே. நாம் அனுபவிக்க வேண்டிய ஒட்டுமொத்த பாவ தண்டனைகளையும் அவர் சிலுவையில நமக்காக சுமந்தாரே. உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பு உண்டாகும்படி, பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டாகும்படிக்கு அவர் சிலுவையில நமக்காக இரத்தத்தை சிந்தி பலியானாரே. அந்த உன்னதமான தேவனை நாம் நோக்கி பார்ப்போமா? அதுதான் அந்த அர்த்தம். அவர் உன் தலையை நசுக்குவா. அதுல இன்னொரு வெளிப்பாடு என்ன? அந்த சர்ப்பத்தினுடைய வஞ்சனையினாலே முதலாவது ஏவாளும் பிற்பாடு ஆதாமும் வஞ்சிக்கப்பட்ட நிலைமையிலே, கரைப்பட்ட நிலைமையிலே காணப்பட்டார்கள் என்று நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் துவக்கத்திலே பார்க்கிறோம். அந்த ஒரே மனுஷனுடைய பாவத்தினாலே பாவமும் அந்த மீறுதலின் அந்த பாவத்தை தொடர்ந்து மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது என்று ரோமர் 5:12 வாசிக்கிறோமே. கரைப்பட்ட சந்ததியாய் மரணத்திற்கு பாத்திரவான்களாய் காணப்பட்டிருந்த அவர்களை ஆண்டவர் ஜீவனுக்கு உட்பட பண்ணுவதற்கு அவர் சத்ருவின் தலையை நசுக்க வேண்டியது இருந்தது. கல்வாரி சிலுவையின் மூலமாய், தம்மையே பலியாய் ஒப்பு கொடுப்பதின் மூலமாய் அந்த விலையேறப்பட்ட சத்தியங்களை இங்கு வெளிப்படுத்துகிறாரே. ஆதாம் என்கிற பழைய மனுஷனுடைய ஒட்டுமொத்த பாவத்தன்மையையும் அவர் சிலுவைக்கு கொண்டு போனாரே. ஒட்டுமொத்த பாவத்தன்மை கொண்ட நம்முடைய பழைய மனுஷனாகிய ஆதாம் சிலுவையிலே கிறிஸ்துடனே கூட மாண்டு விட்டானே.
ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது ரோமர் 6:6 நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அதுதான் அதனுடைய அர்த்தம். அவர் உன் தலையை நசுக்குவார் என்கிற வாக்கியத்தினுடைய அர்த்தம் அதுதான். நம்ம இதை உணர்ந்து கர்த்தரை எவ்வளவாய் மகிமைப்படுத்தலாம் பிரியமானவர்களே. எல்லாரும் அப்படியே தேவனை நோக்கி பார்ப்போமா? தேவன் நம்ம கொடுக்கிற ஒரு அற்புதமான வெளிப்பாடு இது. முதலாவது வெளிப்பாடு. இரண்டாவது, அந்த பாதத்தில் நமக்கு சொல்லப்படுகிற காரியம் என்ன? நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவரும் நசுக்கிறார், இவனும் நசுக்கிறான். கிறிஸ்துவும் நசுக்கிறார், இப்ப இவனும் நசுக்கிறான். அவர் சத்துருடைய தலையை நசுக்குவார், அவரும் தலையை நசுக்குவார் சொல்லப்பட்டிருக்கு. நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அதுவும் அவருடைய பாதத்தை குறித்த வெளிப்பாட்டுல நமக்கு கிடைக்கிற இரண்டாவது வெளிப்பாடு. அது என்ன? குதிகால் என்பது சபையை குறிக்கும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயங்களுமாயும் இருக்கிறீர்கள் சொல்லி 1 கொரிந்தியர் 12:27 வாசிக்கிறோமே. அவ கிறிஸ்து தலையா இருக்கிறார், நம்ம எல்லாரும் அவயவங்கள். பாருங்க, அதனாலதான் அந்த பாதத்தை என்ன செய்யறனா, நீ அவர் குதிகாலை நசுக்குவா என்று சொல்லுகிறார். அந்த குதிகால் நசுக்கப்பட்டது ஏதோ காண்பிக்க தெரியுமா? சபையானது பல பாடுகள் உபத்திரங்கள் வழியாய் கடந்து போகணும். நீங்க இந்த ஒரு வெளிச்சத்தை மட்டும் பார்த்துட்டு போயிடக்கூடாது. என்னுடைய ஒட்டுமொத்த பாவ மன்னிப்புக்கான பிராயச்சித்தத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே இரத்த சிந்தி பலியானதின் மூலமா எனக்கு கிடைக்க பண்ணினார் என்கிற அந்த வெளிச்சத்தையும் தாண்டி நான் எப்படிப்பட்ட வெளிச்சத்துக்குள்ள வர வேண்டியது இருக்கு? நான் அனுதினமும் பாடுகளின் வழியாய் மகிமைக்குள் பிரவேசிக்க வேண்டும். அல்லதான் உங்கள் ரட்சிப்பின் அதிபதியை அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 2:10 பார்க்கிறோமே. தம்மாலே தாமே தமக்காக சகலத்தையும் உண்டாக்கினவர் நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியை அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியை, நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியை, அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை அநேக உபத்திரங்களின் வழியாய் பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது என்று நாம் வாசிக்கிறோமே. அப்போ நீ அவர் குதிகாலை நசுக்குவா என்று அவருடைய பாதத்தை குறித்து மீண்டும் சொல்லப்படுவதோட அர்த்தம் என்ன? பாடுகளின் வழியாய், பாடுகள் உபத்திரங்களின் வழியாய், அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் நீங்களும் நானும் நிற்க வேண்டும். அவர் உன் தலையை நசுக்குவார் என்கிற அப்படிப்பட்ட அந்த வெளிச்சத்துல நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை, பாவிகளாகிய நம்மை ஆண்டவர் நீதிமான்களை மாற்றுகிற அந்த விசேஷத்தை, மரணத்துக்கு பாத்திரவர்களாய் இருந்த நம்மை நித்திய ஜீவனுக்கு பாத்திரர்களாய் காணப்பட பண்ணுகிறார் என்கிற அப்படிப்பட்ட நிச்சயத்தை பெற்றுக்கொள்கிற நாம், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்று சர்பத்தை பார்த்து சொல்றாரு. அந்த வெளிச்சத்துல அந்த குதிகால் சொல்லப்பட கர்த்தருடைய சபை, கிறிஸ்துவின் சரீர அவயவங்களாய் இருக்கிற அவருடைய சபை எவ்வளவாய் பாடுகளின் வழியாய் கர்த்தருக்கு சாட்சியுள்ள சபையாய் காணப்பட வேண்டும். நீங்க அநேக சபைகளிலே இந்த முதல் வெளிச்சத்தை ஆராயிறாங்க, இரண்டாவது பகுதிக்குள்ள வரமாட்டுக்காங்க. அவரும் தலையை நசுக்குவாருன்னு சொன்ன உடனே சிலுவையில சகலத்தையும் ஜெயித்துட்டோம், சகல காரியங்களையும் நம்ம ஜெயித்துட்டோம் அப்படின்னு நினைச்சு இனி அவ்வளவுதான், இனி ஒரு உபத்திரம் கிடையாது, எல்லாத்தையும் அவர் சிலுவையில சுமந்துட்டார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பகுதியை மட்டும் பாக்குறாங்க. ஆனா இதனுடைய இன்னொரு பகுதி என்ன? அவரும் தலையை நசுக்குவார் என்பது 100% உண்மைதான். அதே போல 100% உண்மை எது? நீ அவர் குதிகாலை சத்தமா சொல்லுங்க நசுக்குவாய். லேச நசுக்குனாலே போதும். கிறிஸ்துவின் சரீரவயங்களாகிய நாம லேச நசுக்கப்பட்டால் அப்படியே அங்க ஐயோ இப்படி ஆயிடுச்சுனே விசுவாசத்தை விட்டு விலகி ஓடிருதோம். பிரியமானவர்களே, அனுமனமே வாக்கு கொடுத்துட்டார். இப்படிப்பட்ட பாதையிலே கர்த்தருடைய சபை அவருக்கு ஏற்ற மனவாட்டியாய் உருவாக்கப்பட வேண்டும் என்பதை தேவன் நியமித்திருந்தாரே, தேவன் நியமித்திருக்கிறாரே. ஆகவேதான் அது நாட்களிலே அங்காங்கே ஜனங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்துக்குள்ளே வரும்போது அப்போஸ்தலர் 14:22 சொல்லுகிறது,
அவளுடைய மனதை, சீஷருடைய மனதை திடப்படுத்தி, அவளுக்கு புத்தி சொல்லி, அவளுடைய மனதை திடப்படுத்தி, நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்று வாசிக்கிறோமே. அப்போஸ்தலர் 14:22. 1-2 இல்ல, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். அநேக உபத்திரவங்களின் வழியாய். அதையும் குறித்ததானே ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15ஆம் வசனத்தின் பின்பகுதியில் ஆண்டவர் வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தார். ஒரு விசை உணர்ந்து பார்த்தவர்களாய், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்கிற அந்த வெளிச்சத்தை நாம் உணர்ந்து பார்த்தவர்களாய், அவர் குதிங்கால் என்று சொல்லும்போது அவர் குதிங்கால் கர்த்தருடைய சபைதான். கிறிஸ்துவை அவன் நசுக்க முடியாது. அவன் நசுக்கினார், அதுக்கு பதில் அவரை நசுக்கிறார் அப்படிங்கல. அப்படி சபை, அவருடைய சரீரத்தின் அவயவங்களாய் காணப்படுகிற அவருடைய சபை. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14-15 வாசிக்கிறோமே, நீங்கள் கிறிஸ்துவின் சரீர அவயவங்களாய் இருக்கிறீர்கள். நாம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுதே. அப்ப அது நசுக்கப்படுகிறது என்று சொல்லி அதை சர்ப்பம் நசுக்குவானா, அவன் சில உபத்திரங்களின் வழியாய் நாம் கடந்து போக வேண்டியது இருக்கிறது. அல்லது சிமிர்னா சபையை பார்த்து சொன்னார், சிமிர்னா சபையை குறித்தாண்டு சொன்னார், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது. உங்களில் சிலரை காவல்ல போடுவான், 10 நாள் வரைக்கும் உபத்திரப்படுவீர்கள். முடிவு புரிந்து உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிடைத்து உனக்கு தருவேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். உபத்திரப்படுவீங்க, ஆனா நீ முடிவு புரிந்து உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிடைத்து உனக்கு தருவேன் கர்த்தர் சொல்றார். இக்காலத்து பாடுகளை நீ நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் என்று அப்போஸ்தலன் பவுல் ரோமர் 8 சொல்றார். 8:18 பார்க்கிறோமே. எல்லாவற்றையும் உணர்ந்து பார்த்தவர்களா தேவனுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இப்பொழுது நம்ம கேட்கிற இந்த செய்தி, கேட்கிற தேவனுடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் வைத்து உம்முடைய பாதத்திலிருந்து நான் 2 காரியங்களை இன்னைக்கு கற்றுக்கொள்கிறேன். ஒன்று, சாத்தானை, அவருடைய தலையை நீ நசுக்கி போட்டி. இன்னொரு பகுதியில சாத்தான் உம்முடைய குதிங்காலை நசுக்குவான் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதே. சபையானது உபத்திரவத்தினூடாய் கடந்து போக வேண்டும் என்பதை அநேக சபைகள் இந்த வெளிச்சத்தை அறியாமல் இருக்கிறதே. உபத்திரவத்தினூடாய் எங்களை அருமையாய் நடத்தி வருகிறது. அதற்காய் ஸ்தோத்திரம், அதற்காய் ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 2:12 சொல்லப்பட்டிருக்கிறது, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம், அவரோட கூட தலையாகிய கிறிஸ்துவோட கூட பாதமாகிய சபை பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நீங்க கூட நம்ம கூட வாசிக்க கேட்கலாம். 2 தீமோத்தேயு 12வது அதிகாரம் நீங்க 11ஆம் வசனத்தை வாசித்ததுக்கு அப்புறம் நீங்க 12 நீங்க பாத்தீங்கன்னா, அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம் என்று சொல்லுகிறார். 11-12 சேர்த்து நம்ம வாசித்து அப்படி கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ரோமர் மன்னிக்கவும் 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். சகலத்தை அவன் நிமித்தமாய் சகிக்கிறேன், எதுக்காக? நித்திய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படி. வாசிக்கலாம். இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்னவெனில், நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அப்ப நான் அவருடைய பாதம் இல்ல, அவருடைய சரீரத்தின் அவயம் இல்ல அப்படிங்கிறத அவருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை,
அவர் வேற, நான் வேற. அதுதான் அவருடைய அது காரியத்தை சொல்றாரு. நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்ம என்ன செய்வாரா? மறுதலிப்பார். எதுக்காக இதெல்லாம் சொல்ற தெரியுமா? 10ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோட பெற்றுக் கொள்ளும்படி. அது ரொம்ப முக்கியம். சாதாரண மகிமை இல்ல, நித்திய மகிமையோட பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. என்னவெனில், என்ன அது? நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிடித்திருப்போம். இதுதான் அவரோடு கூட மரிக்கிறேன். என்ன தெரியுமா? அவர் உன் தலையை நசுக்குவாருங்கிற அந்த வெளிப்பாடு. அதனைத் தொடர்ந்து அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால், அவர் கிறிஸ்து தலை, நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்கள், இந்த பாதம். அப்ப அவரோடு கூட, பாதம் எதோட தான் இருக்குன்னு கேட்டா தலையோட தான் இருக்கு. தலைக்கு மேல இல்ல, தலைக்கு கீழே இருந்தாலும் தலையோடு தான் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யப்பட்டிருக்கு? இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த வெளிச்சத்தில் நாம் பார்க்கிறோம், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதளித்தாதான் அவர் நம்மளை மறுதளிச்சிருவார். நிறைய நேரங்கள பாடுகள் மத்தியில மறுதளிச்சிருந்தோம். என்ன கர்த்தர் இப்படி செய்யற அப்படி சொல்லி அவருக்கும் நமக்கு இடையில இருக்கிற உறவு பிளவுபடுகிறது. பாதத்துக்கும் தலைக்கு இடையில இருக்கிற அந்த உறவு பிளவுபடுகிறது. அதுதான் பெரிய சிக்கல். நாம் உணர்ந்தவர்களை, ஆண்டவரே, தலையோடு இணைக்கப்பட்டிருக்கிற உம்முடைய அவயவங்களை, தலையாகி உம்மோடு இணைக்கப்பட்டிருக்கிற உம்முடைய அவயவங்களாகிய நாங்கள் நசுக்கப்படுகிறோம். உண்மைதான். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை என்ன செய்வாய்? நசுக்குவாய். நீ நிறைய சபைகள், நான் குற்றப்படுத்துறதுக்காக சொல்லல, அநேக அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படிங்கிறதோடு நின்னுட்டாங்க. நீ அவர் குதிங்களை நசுக்குவாய்னு சாத்தனை பத்தன சொல்ல, சர்ப்பத்தை பார்த்து சொல்றார். அந்த வெளிச்சத்துக்குள்ள வரமாட்டேங்காங்க. நாமும் கூட ஏதோ அறகுறையா என்னத்தையும் ஒண்ணு பிடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. நீ அவர் குதிங்களை நசுக்குவாய்னா அவன் நசுக்குவான். இது கடைசி வரைக்கும் சபை பாடுகள் உபத்திரங்கள் வழியா தான் கடந்து போகணும். எனக்கு ஏன் இந்த வியாதி? எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? எனக்கு ஏன் இந்த போராட்டம்? எனக்கு ஏன் இந்த சஞ்சலம்? எனக்கு ஏன் இந்த அங்கலாய்ப்புன்னு சொல்லி நம்ம கேள்வி மேல கேள்வி எழுப்பாமல், இப்படிலாம் கேள்வி எழுப்பணும் அப்படின்னா, உண்மையாவே சொல்றேன், 2 தீமோத்தேயு 2:12 சொல்லுது போல, நாம் அவரை மறுதலிக்கிறோம் என்ற அர்த்தம். மறுதலிக்க வேண்டாம். தலையோடு இணைக்கப்பட்ட சரீர அவயவங்களாகிய கர்த்தருடைய சபையாகிய நாம் அவரோடு கூட பாடுகளை சகிக்க. அதான் முதல்ல சொன்னார், இந்த வார்த்தை உண்மை உள்ளது. என்னவெனில், அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். இது கல்வாரி சிலுவையை குறித்தது, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தது. அதனை தொடர்ந்து நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய்ங்கிற அந்த சத்தியத்தை விட்டுற வேண்டாம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால், தலையோடு கூட இந்த பாதமும் நசுக்கப்படுமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். மறுதளிச்சிடாதீங்க. எந்த சூழ்நிலையிலும் நான் அவருடைய அவயம் அல்ல அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் எனக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு நான் வந்துடக்கூடாது. அவர் மறுதளித்தோமானால் அவர் நம்மை மறுதளித்து விடுவார். எவ்வளவு நெருக்கம் வந்தாலும், ஆண்டவரே, நான் உம்மை இன்னும் துதிப்பேன். ஆண்டவரே, நான் இன்னும் உமக்குள் வேரூண்டி நிற்பேன். அதற்கு நீர் உம்முடைய கிருபை எனக்கு தந்து நடத்தும் என்று சொல்லி அவரையே பற்றிக்கொள்ள நம்ம ஒப்பு கொடுப்போமா?